இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா கோட் படம் எடுத்திங்கன்னா மல்டி ஹீரோ தான். அதில் அவருடைய வாரிசு படம் பெரிய லெவல் போகல. அவர் படம் வாரிசு படம் பெருசாக போகல. பீட்ஸ் படம் காணாமல் போயிடுச்சு. பீட்ஸ் படம் காணாமல் போயிடுச்சு. வாரிசு அவர் பெருசாக போகல. இன்றைக்கு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, ஆனானப்பட்ட ரஜினியே பேன் இண்டியா மூவியில் மல்டி ஸ்டார்ஸ் உள்ள வந்துட்டார். ஆனானப்பட்ட கமலே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன், அவரே மல்டி ஸ்டார் உள்ள வரப்ப இன்னும் நான் எந்த ஊர் நீ எந்த ஊருன்னு பட்டை அடிச்சுக்கிட்டு குதிரையில் வந்து குதிரைச்செல்லாம் படம் பார்க்க மாட்டாங்கன்றதை அவர் ரிலீஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கு நீங்கள் அவர் நடித்த கோட் படம் எடுங்க. ஸ்னேகா இருக்காங்க, மோகன் இருக்கார், பிரபுதேவா இருக்கார், அஜ்மல் இருக்கார், சாண்டி இருக்கிறாரு, அப்படி ஃபுல்லாக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே உள்ளே கொண்டு வந்து அவர் கட்டமைப்பு நடக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி வந்தால்தான். இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், என்ன சார் ஒரு சீன் வந்துட்டு போயிட்டாங்க, இப்படி இருக்கே சார், எவ்வளோ பெரிய படத்தில் ஒரு சீன் வந்துட்டு போகிறாங்களா சார் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். வேறு வழி கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வழி கிடையாது. விஜயும் வந்துட்டார். இன்னும் இந்த மல்டி ஸ்டாருக்குள்ளே வராது யாருன்னா திரு அஜித் அவர்கள் தான். அது ஏற்கனவே அஜித் மங்காத்தால் அர்ஜுனோட வந்துட்டார். ஓப்பனாக சொன்னான், ஏற்கனவே அஜித்தோட வந்துட்டார். இப்போ அவர் எடுக்கக்கூடிய விடாமுயற்சி படத்துலையும் அர்ஜுன் இருக்காங்க, திரிஷா இருக்காங்க, மல்டி ஸ்டார்ஸ் அதுலேயும் இருக்கிறாங்க. ஆனால் இனிமேல் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு பிரபலமான ஆட்கள் தான். இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் இருக்கும், அதில் வந்து விக்ரம் பிரபு நடிச்சிருப்பார். இன்னொரு சின்ன கேரக்டர் இருக்கும், அதில் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பார். நீங்கள் நினச்சிருக்கலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண ஆட்களே போடலாமன்னு. அப்படி போட முடியாது. இனிமேல் கலர்ஃபுல்லாக. அப்போ இதோட இப்போ இதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஹீரோவுக்கு எப்படி ஒரு படம் பார்க்க வரப்ப அந்த படத்தில் மல்டி ஹீரோவாக 10 பேர் இருந்தாங்கன்னா 10 ஹீரோக்களுடைய ரசிகர்களும் அந்த படம் பார்க்க வருவாங்க. அதுதான் ஒரு படத்தோட வெற்றி படமாக்குது. அந்த மாதிரி கட்டமைப்பை நோக்கி இன்றைக்கி தமிழ் திரையுலகம் நகர்ந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், நகர்த்திட்டாங்க, அவ்வளோதான். சிங்கிள் ஹீரோ பேஸ் பண்ணி ஒரு படத்தை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தீங்கனாலும் ஓடாது. இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா பேஸ் பண்ணி இந்த படங்கள் எடுத்தால் தான் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. முதல்ல வந்து ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சிங்கன்னா, இப்போ தேட்டருக்கு ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரது தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதாவது பெரிய சக்ஸஸ். அதாவது இன்றைக்கி சின்ன திரைப்படங்கள் எவ்வளோ வந்தாலும் தேட்டரில் நல்ல படமாக இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் கிடையாது. அப்போ பெரிய தேட்டர்னால் அப்போ சிங்கிளாக ஒருத்தர் ரஜினியே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னாங்க, ஈஸியாக புரியும். ரஜினின்றது ஒரு மாஸ் ஹீரோ, இந்தியாவின் ஹீரோ மட்டும் கிடையாது. உலக நாடுகள் எல்லாம் ரஜினியை வந்து எல்லாருமே வந்து விரும்பி பார்ப்பாங்க. யூரோப் கண்ட்ரி ஆகட்டும், லண்டன் போன்ற கண்ட்ரிகளாகட்டும், சவுத் ஏஷியாவாகட்டும், சிங்கப்பூர், மலேசியா ஆகட்டும், ஜப்பானில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே விரும்பக்கூடிய ஒரு ரஜினியே இன்றைக்கி ஜெயிலர் படத்தில் மாற்று ஹீரோஸை டிபெண்ட் பண்ணி வந்துட்டார். இப்போ நீங்கள் ஜெயிலர் படம் எடுத்துட்டிங்கன்னா மலையாளத்துலேருந்து மோகன்லாலை கொண்டு வருவாங்க, கன்னடத்துலேருந்து சிவராஜ் ராஜ்குமார் கொண்டு வருவாங்க. ஏன் அப்படி கொண்டு வரோன்னா இந்தியிலேருந்து ஜாகிர் ஷெராஃப் கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரே ஒரு பெரிய மாஸான ஆள் தேவைப்படுது. அப்போ தான் படம் நகரம். இப்போ ரஜினி முந்த மாதிரி நான் உள்ளே இறங்கிட்டேன், வந்தேன்டா பால்காரன் அப்படின்னாலாம் ரஜினி படம் இன்றைக்கி நகராது. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வேறு மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கி சவுத் இண்டியன் மூவிஸ் எல்லாம் பேன் இண்டியா மூவியாக மாறிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இதை ரியலைஸ் பண்ணவங்க 2 ஹீரோ தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் விஜய் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா விக்ரம்லேயே கமல் ரியலைஸ் பண்ணிட்டார். விஜய் சேதுபதி, பகத் பாசில், நரேன், கமல், இன்னும் காளிதாசன் பல நட்சத்திர பட்டாளங்க அந்த படத்தை முக்கியம். அந்த படத்தையும் இது பண்ணார், ஒரு மாஸ் ஹீரோ ஆக்கி அது ஒரு பேன் இண்டியா மூவாகி ஹிட் பண்ணார். மணிரத்னம் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவே விரும்பக்கூடிய ஒரு டைரக்டர், நேஷ்னல் அவார்டு வின்னர், ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு டைரக்டரே அவரே இன்றைக்கி பேன் இண்டியா நோக்கி தான் நகர்றார். நீங்கள் பொன்னியின் செல்வன்ற படம் எடுத்திங்கன்னா எவ்வளோ நடிகர்கள் பாருங்கள். அவரில் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருப்பார், ஜெயம் ரவி இருப்பார், பிரகாஷ் ராஜ் இருப்பாங்க, ஜெயராஜ் இருப்பாங்க, ரகுமான் இருப்பார், பார்த்திபன் இருப்பார், சொல்லிக்கிட்டே போகலாம், ஐஸ்வர்யா ராய் இருப்பார், சரத்குமார் இருப்பார், விக்ரம் பிரபு இருப்பார், சொல்லவே முடியாது அவ்வளோ பேர், லால் சித்திக் இருப்பார். அவ்வளோ பேரை உள்ளே கொண்டு வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சு, ஜெயராமுக்கு நடிக்க வச்சு தான் அந்த படத்தை இந்தியாவை தாண்டி அந்த படத்தை ஓட வைக்கக்கூடிய கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஒரு பேஸுக்கு வரும்னா, இனிமேல் ஹீரோக்கள் உள்ளே இறங்கி அந்த ரசிகர்களுக்காக ஒரு ஓப்பனிங் சாங் பாடுறது, குதிரையிலேருந்து குதிக்கிறது, அவர் இறங்கி எல்லாம் ஒரு 100-200 டான்ஸர் வந்து அவர் ஆடிக்கிட்டு அவர் புகழ்பாடி அவர் ஆடுறது, அவர் நாட்டுக்கு நல்ல கருத்து சொல்கிறது, அந்த படம்லாம் இனிமேல் ஓடாது. இனிமேல் உங்களுக்கு ரியலாக நடிக்கணும்னா கதை அம்சம் உள்ள ஒரு கதை வேணும். அந்த கதைக்கு நீங்கள் பொருத்தமான ஆட்களாக வேணும். அந்த கதைக்கு சப்போர்ட்டிங்காக இருக்க கேரக்டரும் பொருத்தமான ஆட்கள், மிக பிரபலமான ஆட்கள் வேணும். அதுதான் பெருசு.